வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜயின் புதிய அணுகுமுறையில் உள்ளார் முக்கிய கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. விஜய் புதிய அணுகுமுறையில் உள்ளார் என்று பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குறிப்பிட்டிருக்கார். என்னென்னா, கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு பார்த்திங்கன்னா வரவழைத்து விஜய் அவர்கள் பார்த்திருப்பது அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையாக உள்ளது என்று பார்த்திங்கன்னா திருமாவளவன் ஒரு பக்கம் தெரிவிச்சிருக்கிறாரு. விமர்சித்து இருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களை அவர்களின் இடங்களுக்கு சென்று சந்தித்து ஆறுதல் சொல்வதுதான் இவ்வளவு காலமாக நாம் பார்த்திருக்கிறோம். அதைத்தான் அரசியல் தலைவர்களும் பின்பற்றி வருகின்றனர் என்றும் அவர்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் புதியதாக பார்த்திங்கன்னா ஒரு அணுகுமுறையை எடுத்து அதில் அங்கே இருக்க பாதிக்கப்பட்டவர்களை அதாவது பார்த்திங்கன்னா சென்னைக்கு, அதாவது தாம் இருக்கும் இடத்தை அழைத்து கொண்டு அங்கு அவர் ஆறுதல் கூறுவது என்பது இது பார்த்திங்கன்னா அரசியலில் பெரும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய படியான ஒரு நோக்கத்தையும் மாற்றத்தையும் பார்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு அரசியலை முன்னெடுக்கும் நோக்கமாகவும் இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறார்கள். ஓகேங்களா, நிறைய பேர், அதாவது முக்கிய கட்சிகளாக இருக்கட்டும், சீமான் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருந்தார். பண்ணையார் கூட பார்த்திங்கன்னா ஆலமரத்துக்கு இருந்து வருவார், ஆனால் பார்த்திங்கன்னா பனையூர் வராது போலக்கு அப்படி இப்படின்லாம் விமர்சனமாக முன்வைக்கிறார்கள். ஏன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா இது விஜய் அவர்கள் செய்தது தவறா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அங்கே வருவதற்கு அனுமதியும் கொடுக்கல, போதிய அனுமதியும் கொடுக்கல. அவர் வரத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார், ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் தாவேகாவினர்கள் சொல்கிறாங்க. அவர் வந்தால் மீண்டும் இது போன்ற அசம்பாவிதம் நடந்து விடுமோ அப்படின்ற ஒரு வருத்தமும் அவருக்கு இருக்குது. ஏன்னா இது இப்போவே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துடுச்சு. இன்னும் நம்ம விட்டால் இது இன்னும் நடந்துச்சுன்னா அது கட்சிக்கும் சரி மக்களுக்கும் சரி பெரும் பாதிப்பாகிடும் அப்படின்றதுனால அவரும் ஒரு பக்கம் அமைதியாக இருக்கார். இதனால் சரி அவருடைய ரூட்லேயே போய் என்ன பண்ணார்னா, நம்ம போனால் தானே சிக்கலாகுது, சரி மக்களை கொண்டு விடுவோம்ட்டு மக்களை பார்த்திங்கன்னா அவர்கள் கொண்டு வரவும் ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ அதனால தான் மக்களை பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு சென்னையில் அழைத்து அவர்களிடம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கான ஆதரவையும் பார்த்திங்கன்னா ஆறுதலையும் குறிப்பிட்டு அவர்களுக்கு கட்சியும் தானும் பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருக்கிறேன் என்ற ஒரு உறுதுணையும் கொடுத்தார் விஜய் அவர்கள். இதில் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் கட்சிகள் ஆதரவு. இதன் மூலமாக என்ன தெரிகிறதுனா, புதிய அணுகுமுறையை குறித்து அவர் பேசுகிறதுனால ஒரு பக்கம் தாவேகாவுக்கு ஆதரவை கொடுக்கிறாரோ என்ற ஐயங்கள் மற்ற கட்சிகளுக்கு வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஆதரவு கொடுத்தால் என்றால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் மாறுமா, 2026 என்ன நடக்கப் போகிறது என்பதனை சற்றே பொறுத்து பார்க்க வேண்டும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.